எடப்பாடியார் ஆட்சியில அவர் விட்டுட்டு போன கடன் 4.5 லட்சம் கோடி. கரெக்டா? மாத்திரம் இல்ல. அந்த கடனுக்கு தமிழ்நாடு அரசு இப்ப வரைக்கும் செலுத்தியிருக்க வட்டி மட்டும் 1.88 லட்சம் கோடி. சரிங்களா? ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா 6.5 லட்சம் கோடி வருது இது மட்டும். இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவர் விட்டுட்டு போன கடனுக்கும் நாங்க வாட கடனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. சரிங்களா? அதை தாண்டி உயர்ந்திருக்கு. எந்த அளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். சரி, இன்னைக்கு 9 பஸ் ஸ்டாண்ட் தமிழ்நாட்டில் கட்டியிருக்காங்க. ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. நீங்க போய் தாராளமா பாத்தீங்கன்னா தெரியும். ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. நீங்க பஞ்சப்பூர் வந்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி இந்த மாதிரி மேல் படிப்பு எக்ஸ்போர்ட்டிங் காட்டன் எக்ஸ்போர்ட் பண்றது, சரி டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்றது தமிழ்நாடு டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. மேனுஃபேக்சரிங்ல தமிழ்நாடு டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? ஜிடிபியில டாப் செகண்ட்ல இருக்கு. மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அது 12 கோடி, அவங்களோட பாப்புலேஷன் 12 கோடி, நம்ம 7 கோடி பேர்ல வச்சு நம்ம வந்து டாப் செகண்ட்ல இருக்கோம். அதனால நீங்க அந்த கடனை நீங்க சொல்ல முடியாது. ஒரு தமிழ்நாட்டோட ஜிடிபியை வச்சு தான் கடன் மத்திய அரசு கொடுக்கும்.